Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல example 3.20 ஓட second subdivision பார்த்தோம். அதுக்கான link in descriptionல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல example 3.20 ஓட third subdivision பார்க்கலாம். வாங்க. root 15x square plus root 3 plus root 10 into x plus root 2 into root 5x square plus 2 root 5 plus 1 into x plus 2 into root 3x square plus root 2 plus 2 root 3 into x plus 2 root 2. அதாவது ஒவ்வொரு டேர்மாக தனித்தனியாக கொடுத்து அந்த மூணு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரியும் கொடுத்து இந்த மூணு டேர்முக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா உங்களுக்கு வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு டேர்மே ரொம்ப ரொம்ப பெரிய டேர்ம். சரியா? அதனால நான் என்ன பண்ண போறேன்னா தனித்தனியாக முதல்ல ஒவ்வொரு டேர்மாக எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிக்க போறேன். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண வேல்யூஸை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கு ரூட் எடுத்தாலே எனக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக? ஃபர்ஸ்ட் உள்ள டேர்மை பாருங்க. ரூட் 15 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் root 3 plus root 10 into x plus root 2. இதுக்கு தான் first நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த பாருங்க first bracket எடுத்துக்கிறேன். ஓகேவா? is equal to இங்க root 15 இருக்கா? root of 15 எப்படி பிரிச்சுக்கலாம்? 5 into 3 அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாமா? 5 into 3 தான் 15. அதனால 5 into 3 ன்னு சொல்லி பிரிச்சுக்கிறேன். x squared அப்படியே வரும். plus இந்த x உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? root 3 into x root 3x plus root 10 into x root 10x plus root 2 அப்படியே வரும். அவ்வளவுதான். இப்போ அடுத்து பாருங்க, இந்த ரூட்டை நான் என்ன பண்ணிக்க போறேன்னா தனித்தனியா எழுத போறேன். ரூட்டுக்குள்ள 5ம் 3ம் தனித்தனியா தானே இருக்கு, அதாவது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கறனால இந்த ரூட்டை நான் வந்து தனித்தனியா root 5 into root 3 அப்படின்னு சொல்லி எழுதிக்க போறேன். சரியா? is equal to root 5 into root 3 into x square. இந்த x square root 3 root 5 இது மூணும் மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கு. ஓகேவா? இப்போ plus root 3x plus root 10 இருக்கு இல்லையா, இந்த 10 நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னா 5 into 2 ன்னு சொல்லி பிரிச்சுக்கிறேன். இந்த 10 5 into 2 ன்னு பிரிச்சுக்கிறேன். 5 2s are 10ங்கறனால நான் பிரிச்சு எழுதியாச்சு. into x அப்படியே வரும் plus root 2 is equal to root 5 into root 3 into x square plus root 3x plus இப்போ இத நான் தனித்தனியா எழுதிக்க போறேன். root 5 into root 2 ன்னு எழுதிக்க போறேன். 5 into 2 ரூட் தனித்தனியா பிரிச்சு root 5 into root 2 into x ன்னு எழுதிக்கிறேன். plus root 2 அப்படியே வரும். அப்போ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். சரியா? மொத்தம் 4 டேர்ம் இருக்கு. இப்போ நல்லா கவனிங்க, நான் வந்துட்டு இந்த ரெண்டு டேர்மே பாருங்க. இங்கேயே எனக்கு root 5 இருக்கு, இங்கேயே எனக்கு root 5 இருக்கு. இங்க x இருக்கு, இங்க x ஸ்கொயர் இருக்கு. அப்போ எனக்கு காமனா இருக்க root 5ம் xம் காமனா இருக்கு. அப்ப நான் எப்படி எழுதிக்கலாம்? காமனா நான் root 5 x காமனா எடுத்துக்கலாம் இல்லையா? இது இந்த டேர்ம்ல இருந்தும் இந்த டேர்ம்ல இருந்து நான் root 5 x காமனா எடுத்துக்கிறேன். அப்போ இந்த டேர்ம்ல இருந்து root 5 போயிடுச்சுனா பேலன்ஸ் என்ன இருக்கும்? root 3. x ஸ்கொயர்ல x போச்சுனா x மட்டும் இருக்கும். இங்க பிளஸ் இருக்கனால பிளஸ் போட்டுக்கிறேன். இப்போ root 5ம் போயிடுச்சு, xம் போயிடுச்சுனா பேலன்ஸ் நமக்கு root 2 மட்டும் இருக்கும். ஓகே? பிளஸ் இங்க root 3x இருக்கு, இங்க root 2 இருக்கு. அப்படியே நம்ம எழுதிக்க வேண்டியதான். root 3x plus root 2 பேலன்ஸ் இருக்குது அப்படியே எழுதியாச்சு. இப்போ நல்லா கவனிங்க, இங்க root 3x plus root 2 இருக்கு, இங்க root 3x plus root 2 இருக்கு. அப்ப இத ஒரு டேர்மை கன்சிடர் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்தோம் இந்த டேர்ம்ல இருந்து நான் root 3x plus root 2 காமனா எடுக்க போறேன். சரியா? அப்ப root 3x plus root 2 காமனா எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த டேர்ம்ல இந்த டேர்ம் போச்சுனா root 5x மட்டும் பேலன்ஸ் இருக்கும். root 5x plus இங்க எனக்கு மொத்த டேர்மே போச்சுனா plus 1 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். ஓகே? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்திருக்காங்க? root 5x square plus 2 root 5 plus 1 into x plus 2 இதானே கொடுத்திருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்க, root 5x square இந்த x நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்க போறேன். அப்ப 2 root 5 into x plus 2 root 5x ன்னு கிடைக்கும். x into 1 plus x ன்னு கிடைக்கும். plus 2 அப்படியே வரும். இப்போ இங்கே root 5 இருக்கு, இங்கே root 5 இருக்கு. இங்க x இருக்கு, இங்க x ஸ்கொயர் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து root 5x நான் காமனா எடுத்துக்கலாமா? root 5x காமனா எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த டேர்ம்ல இருந்து root 5 போயிடுச்சு, xம் போயிடுச்சுனா பேலன்ஸ் எனக்கு x மட்டும் இருக்கும். பிளஸ் இந்த டேர்ம்ல எனக்கு வந்து root 5ம் போயிடுச்சு, xம் போயிடுச்சுனா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2 மட்டும் இருக்கும். பிளஸ் x plus 2 அப்படியே பேலன்ஸ் இருக்கும். இப்போ இது கவனிங்க, இங்கே x plus 2 இருக்கு, இங்கேயும் எனக்கு x plus 2 இருக்கு. அப்ப இது ஒரு டேர்மாவும் இது ஒரு டேர்மாவும் கன்சிடர் பண்ணி நான் x plus 2 காமனா எடுத்துக்கலாமா? அப்ப x plus 2 காமனா எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? இங்க எனக்கு x plus 2 போச்சுனா root 5x மட்டும் பேலன்ஸ் இருக்கும். பிளஸ் இங்க உள்ள எல்லா டேர்மே போச்சுனா 1 மட்டும் பேலன்ஸ் வரும். ஓகேவா? அப்ப செகண்ட் டேர்ம் சால்வ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? இப்போ தேர்ட் டேர்ம் பாருங்க. தேர்ட் டேர்ம் என்ன கொடுத்திருக்காங்க? root 3
square plus root 2 plus 2 root 3 into x plus 2 root 2 is equal to இங்க பாருங்க இந்த x நான் என்ன பண்ணிக்க போறேன்னா உள்ள மல்டிப்ளை பண்ணிக்க போறேன். அப்ப root 3 x square plus root 2 into x root 2 x plus 2 root 3 into x 2 root 3 x plus 2 root 2 அப்படியே வரும் plus 2 root 2. இங்கே எனக்கு root 3 இருக்கு, இங்கே root 3 இருக்கு. இங்கே x இருக்கு, இங்கே x இருக்கு. அப்ப இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து நான் root 3x காமனா எடுத்துக்கலாமா? root 3x காமனா எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த டேர்ம்ல root 3 போயிடுச்சு, x போயிடுச்சுனா பேலன்ஸ் எனக்கு x மட்டும் இருக்கும். பிளஸ் இங்கே எனக்கு root 3 போயிடுச்சு, x போயிடுச்சுனா எனக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2 மட்டும் இருக்கும். பிளஸ் இப்போ பாருங்க இங்கே எனக்கு root 2 இருக்கு, இங்கே எனக்கு root 2 இருக்கு. அப்ப இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து நான் root 2 காமனா எடுத்துக்கலாமா? root 2 காமனா எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? இங்கே எனக்கு root 2 போச்சுனா x மட்டும் வரும். பிளஸ் இங்கே root 2 போச்சுனா 2 மட்டும் வரும். இப்போ எனக்கு இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்தும் x plus 2 காமனா இருக்கு. x plus 2 காமனா எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? x plus 2 into இங்கே எனக்கு x plus 2 போச்சுனா root 3x னு வரும். இங்கே எனக்கு x plus 2 போச்சுனா root 2 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். அப்போ தேர்ட் டேர்மையும் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம இது வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இந்த மூணு டேர்மையும் தனித்தனியா சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த டேர்ம்ல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? இப்போதான் நம்ம ஆக்சுவலா சம்முக்குள்ளே போறோம். பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு கொஸ்டின் உள்ளதை அப்படியே எழுதிக்கோம். சரி, அப்ப அந்த கொஸ்டின் உள்ளதை எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு எந்தெந்த வேல்யூலாம் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கறத கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். பாருங்க இதுதான் ஆக்சுவலா क्वेश्चन அவங்க கொடுத்திருந்தது. இந்த क्वेश्चनக்கு அவங்க ஸ்கொயர் ரூட் கேட்டிருந்தாங்க. சோ நான் என்ன பண்ணிட்டேன், அடுத்த ஸ்டெப்ல வந்துட்டு இவ்வளவு தூரம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு நான் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த டேர்ம் அவங்க கொடுத்துக்க டேர்ம் எழுதி நான் ஈக்குவல் டு போட்டு இப்போ நான் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள என்ன பண்ண போறேன்னா இந்த நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா ஒவ்வொரு டேர்முக்கும் அதெல்லாம் கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இப்போ இந்த டேர்முக்கு நான் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு என்ன கண்டுபிடிச்சேன்? √3x + √2 * √5x + 1 ன்னு கண்டுபிடிச்சேன். அதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஓகே, சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் டேர்ம் பாருங்க. இந்த செகண்ட் டேர்முக்கு நான் என்ன கண்டுபிடிச்சேன்? x + 2 * √5x + 1 ன்னு இத கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இப்போ தேர்ட் டேர்முக்கு என்ன கண்டுபிடிச்சேன்? x + 2 * √3x + √2. அவ்வளவுதான். ஒவ்வொரு டேர்முக்கும் நான் என்னென்ன கண்டுபிடிச்சேன் அப்படிங்கறத தனித்தனியா எழுதிட்டேன். ஓகேவா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க பாருங்க √3x + √2 into √3x + √2 ஓட வேல்யூ என்ன? √3x + √2 தி ஹோல் ஸ்கொயர். √5x + 1 into √5x + 1 ஓட வேல்யூ என்ன? √5x + 1 தி ஹோல் ஸ்கொயர் into x + 2 into x + 2 ஓட வேல்யூ என்ன? x + 2 தி ஹோல் ஸ்கொயர். அப்போ நம்ம இவ்ளோ தூரம் கண்டுபிடிச்சதை இந்த மாதிரி நான் மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. இப்போ பாருங்க நான் என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியா இந்த டேர்முக்கு நான் ரூட் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா மல்டிப்ளைல இருக்கனால தனித்தனியா அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்லயே நம்ம வந்து √5 * 2 எப்படி எழுதிட்டோம்? √5 * √2 ன்னு எழுதிட்டோம் இல்லையா? அது மாதிரி இத நான் வந்து தனித்தனியா எழுதிக்க போறேன். அப்ப √3x + √2 தி ஹோல் ஸ்கொயர் into √5x + 1 the whole square into √x + 2 the whole square. அப்ப இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல், இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல், இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல். அப்ப நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்? √3x + √2 into √5x + 1 into x + 2. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம் புரிஞ்சுதா? தேங்க்யூ வீவர்ஸ். இன்றைக்கான கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.20ஓட தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.